ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் நல்ல வெயில். சரி, இன்றைக்கி கண்டிப்பாக வேலை இருக்குது, அதனால் போயே ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து போனால் லேட் ஆகிடும். அங்கே இன்னொருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, சீக்கிரமாக கிளம்பணும். சின்னவன் நல்லா அழுதுகிட்டு இருக்கான், நானும் வருவேன்னு சொல்லி. அன்றைக்கி ஹஸ்பண்ட் புவனேஸ்வருக்கு அவனை ஒண்டியாக தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லி வச்சுருந்தேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான் எடிட் பண்ணும்போது பார்த்துட்டு. அதனால் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகல, அன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரே அவனை ஹஸ்பண்ட் பேசி புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். மாமனார்கிட்ட ஹஸ்பண்ட் சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரிப்பா அங்கே வேணான்னு சொல்லி இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. மாமனாருக்கு ஒரே சந்தோஷம். ஆக்சுவலாக அவர் புவனேஸ்வரில் சுத்தமாக வேணான்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு பயம், அங்கே அடிக்கடி பிரச்சனைலாம் அடிக்கடி நடக்குதுன்னு டிவியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருப்பேன். அதனால் நிம்மப்படான்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கேயே இருந்து ஏதாவது பண்ண வேண்டியதானே அவர் சொல்ல வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இல்லைப்பா புவனேஸ்வர், இல்லை இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பேசி சரின்னு சொல்லி அவரை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு சாப்பாடும் சோயா வத்தல் குழம்பும் உருளைக்கிழங்கு சோயாலாம் போட்டு குழம்பு செஞ்சுருந்தேன். காராமணி உருளைக்கிழங்கு வாழைக்காயெலாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஹஸ்பண்டுக்கு பையனை புரிய வச்சுட்டு இருந்தார். அவன் ஒரே தெரியுதா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அம்மா அவனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக பேசி ஜூஸ்லாம் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜூஸ் குடிச்சிருப்பா, அழாத அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவனை பேசி புரிய வச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக ஒரு 2:30 மணி போல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி லைவ் போடலை. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி இது எங்கள் ஊர் பஜார். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பஜாரில் இந்த மாதிரி பையனை அடிக்கடி அனுப்பி காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அது இதுதான். இந்த இடம் இந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரணும். இந்த ரோடு ஃபுல்லாக ஊருக்குள்ளே வர ரோடு. அதனால் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து எல்லா ரோடும் இப்படி தான் இருக்கும், கிராம சைடு மாதிரி. அதுக்கப்புறம் வந்தாச்சு பாருங்கள், இதுதான் நிம்மாப்படா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஊருக்குள்ளேருந்து வர வழி. மெயின் ரோட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா கடையை காட்டும்போது காமிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் ஊர் உள்ளே இப்படி தான் இருக்கும். மெயின் ரோட்டில் மட்டும் வீடெல்லாம் இருக்கும். மறுபடியும் நடுவில் இந்த மாதிரி குளம், இடம், தண்ணி அந்த மாதிரி இருக்கும். இந்த ஊரில் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்புறமா ஒரு வழியாக வந்துவிட்டோம். ஆக்சுவலாக இன்னொரு தடவை கூட ஒரு நாள் வந்திருந்தோம் இல்லையா, ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறமா அந்த அண்ணா கூட ஹஸ்பண்ட் போயிட்டு தேடிட்டு வந்தார். நான் வீட்டில் உட்காந்தேன். இங்கே தான் சின்ன பசங்க அந்த எக்ஸிபிஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எத்தனை நாள்னு தெரில, இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அந்த அண்ணா கூட போயிட்டு தேடிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி தான் ரோட் சைடில் கடை சொல்லியிருந்தேன். எல்லா பக்கமும் ஒரே ஸ்பீட் பிரேக் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடை தான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கேபின் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ரோட் சைடில் வச்சுருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு இன்னொரு கேபின் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி பேசலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அவங்க ஊர் பக்கத்துலேயே தான். இந்த மாதிரி ரோட் சைடில் இந்த கடையெல்லாம் வாடகை விடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் எதிரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கடையெல்லாம். தகடில் செஞ்சுருப்பாங்க நிறைய கடை. ஆனால் ஒன்று கூட டூலெட் இல்லைங்க, அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே நின்று ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களே வியாபாரத்துக்காக கடை வச்சுட்ருக்காங்க. நம்ம போனவுடனே ஜூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா வேண்டாம், நம்ம குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் போய் சாப்பிட வேணாம், நம்ம வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்துடலாம், ப்ளஸ் ஜூஸுமே நம்ம குடிச்சிடலாம். அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, நம்ம போயிட்டு கடை டைமில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காது, அவங்களும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியிலே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். அவங்க வீடு இங்கே பக்கத்துலேயே தான். அவங்க கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலாக
நான் வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்னு பார்த்தேன். பானிபூரி கடை மூடி இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு. அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இங்கே இதே இடத்துல தான் கடை வச்சுருக்காங்க. இந்த கடைக்கு வந்து 8500 வாடகை. ஒரே ஒரு ரூம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, பாத்ரூம் ப்ளஸ் வந்து கடையோடு சேர்த்து 8500 வாடகை வாங்குறாங்க. இவங்க தான் அவங்க. இங்கேருந்து கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து வந்த உடனே ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால தான் வந்து வழியிலேயே குடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க வச்சுட்டு சரி சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து கிளம்புனாங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நானும் அந்த அக்காவும் உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன கதை பேசுவோன்னு தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் உட்காந்து ஊரை பற்றி அவங்க மாமியார் வீட்டில் இப்படி, அவங்க மாமியார் இது பண்ணாங்க அது பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் அந்த அண்ணாவும் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. இவங்க தான் அந்த அண்ணா. இவங்க வந்து சென்னையிலுமே ஒர்க் பண்ணுற டைமில் அங்கேயுமே வந்து அம்பத்தூரில் வந்து கடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டைமுக்கு அப்புறமா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து இங்கே கடை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் வரைக்குமே வெறும் வாடகை மட்டும்தான் வந்துச்சு. அதுவே வந்து கையிலேருந்து கொடுத்தாங்களாம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓடுது. இது அவங்க பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு கடை வச்சதுலேருந்தே ஒரு 1 இயர் வரைக்கும் கையிலேருந்து தான் வந்து காசு சேர்த்து கொடுத்தோம். ப்ளஸ் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வீட்டில் ஓகே, ஆனால் கடை வைக்கிறதுக்கு வாடகை கட்டுறதுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தார். அதுக்குள்ளே வந்து நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் கொஞ்சம் நேரம் கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொந்த கதை சோக கதைன்னு எல்லா கதையும் பேசிவிட்டு 2 பேரும் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்தார். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அவங்க வந்து என்னை சாப்பிட்றதுக்கு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். நான் வீட்டில் இருந்தே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க கடையில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து காலேஜும் அதான் ஹாஸ்டல்லாம் நிறைய இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு. ஆனால் காலேஜ் லீவ் டைமில் கொஞ்சம் கஷ்டம்தான் கடை ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு வரத்துக்கு. வந்துட்டார். இப்போ வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடும் அந்த கடையும் வந்து ஹஸ்பண்ட் காமிக்கிறேன்னு சொன்னார். சரி நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அவங்களுக்கு சொல்லிவிட்டு இங்கே தான் பார்த்திங்கன்னா தெரியும் காலேஜ் பசங்களாம் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பக்கத்துலேயே நிறைய காலேஜ் அப்புறம் ஹாஸ்டல்லாம் நிறைய இருக்கும். அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து கடையே ஒரு 4-5 கடை பக்கத்தில் இருக்குது இவங்களுக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் ரன் ஆக லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேண்ணா, பரவாயில்ல நல்லபடியாக வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ செட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி வாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டான். அந்த அக்கா வந்து பயம் காமிக்கிறதுலே இருக்கிறாங்க. என்னென்னா வாடகை கட்ட முடியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கடை வச்சும்போதே வந்து 1 வருஷம் வரைக்கும் நாங்களே கையிலேருந்து தான் காசு போட்டுட்ருந்தோம், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டு வந்தபோது ஹஸ்பண்ட் வந்து சரி வா கடையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் பார்த்துட்டு வந்தார். இருந்தாலும் நான் பார்க்கணுன்றதுக்காக அந்த பக்கமாக வந்து சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் அவங்க வீட்டில் இருந்து. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் பார்த்துருக்கோம். இவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எங்கள் காலேஜ்லாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஜெராக்ஸ் அதுக்கப்புறமா ஆன்லைன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் அப்படின்றதுனால மெயின் ரோட்டில் பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து அவங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, ஹால் கூட இல்லை. கடை மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஒரு பாத்ரூம் ப்ளஸ் ஒரு சின்ன கிச்சன். இதுக்கே வந்து 8500 வாடகை வாங்குறாங்களாம்மா. இப்போ அங்கேருந்து ஹஸ்பண்டும் நானும் கிளம்பிட்டோம். வழியில் இருக்கிற இடம் எல்லாமே காமிக்கிற பாருங்கள். இது எல்லாமே காலேஜ் தான், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ் தான். இந்த ஏரியா உள்ளே ஃபுல்லாகவே இப்படி தான். இது எல்லாமே ஹாஸ்டல் காலேஜ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற ஏரியா, ஆனால் இது எல்லாமே பாருங்கள் பார்க்க கிராமம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மெயின் ரோட்டில் மட்டும் கடைகளும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷோரூம் எல்லாமே இருக்கும். நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவிலே பார்ப்பீங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே திடீர்னு ஒரு டூலெட் போர்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து வீடு ஒன்று பார்த்துருந்ததுனால சரி அந்த வீடு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த மாதிரி வாடகை டூலெட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கடை தான் பார்த்துருக்கு, ரூம் இன்னும் பார்க்கல இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த பக்கமாக ஒரு டூலெட் போர்டு இருந்துச்சு. அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் நானும் அதுக்கப்புறமா வந்தோம்.
இதுதான் கடைங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் கடை இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்டாங்க ஹஸ்பண்ட். டூலெட் போட்டிருந்தது. இதில் டூலெட் போடலை. அவங்க வந்து 7,000 கிட்டத்தட்ட வாடகை சொன்னாங்களாம். 7,000 சொன்னோடனே தண்ணி வசதியெல்லாம் இருக்குன்னா, தண்ணி வசதியெல்லாம் கிடையாது, வெறும் ரூம் மட்டும்தான். நீங்கள் வந்து எல்லா கனெக்ஷனும் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹோட்டலுக்காக பார்க்குறோன்னா அப்போ அந்த பக்கம் அது வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து புவனேஸ்வரில் சொந்த கடை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. இந்த கடை வேணால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் வந்து ஹஸ்பண்ட் இந்த கடை கேட்டிருக்காரு. அவங்க வந்து இந்த மாதிரி 5,000 வாடகை ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் வந்து அவங்க பாதி கொடுங்க, பாதி அப்புறமா கொடுங்கன்னு சொன்னாங்க. அதோட உள்ளுக்குள்ளே வந்து அடுப்பு வந்து வச்சு சமைக்கிறதுக்கு இருக்குது. அதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கேஸ் பிரச்சனைக்கு அடுப்பு வச்சு சமைக்கிறது அந்தளவுக்கு ஆப்ஷனல் எங்கேயும் இருக்காது. நம்ம கடையில் இருந்தால் வீட்டுக்கும் சேர்த்து சமைச்சிக்கலாம், கடைக்கும் சேர்த்து சமைச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. கடை வந்து இந்த மாதிரி சீட்டு போட்ட கடை தான், ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கடை கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது அதோட கடையும் இந்த சந்துக்குள்ளே. ஆனாலும் வந்து ஒரு 3 கடை தள்ளி தான். சந்துக்குள்ளே இருந்தாலுமே வந்து இங்கே நிறைய காலேஜ் ஹாஸ்டல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த பேர்லாம் வந்து இப்போ கலர் பண்ணணும். உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப கலீஜாக இருக்கான், அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா கடையை மூடி வச்சு. ஆக்சுவலாக டூலெட் போர்டு இல்லாதனால யாருக்குமே தெரியலை. அப்புறமா வந்து அங்கே அந்த இந்த பக்கம் வந்து ஹாஸ்டல் பசங்க வந்து டூலெட் போட்டதுனால கேட்டதுனால அப்புறமா தான் வந்து தெரிஞ்சுது. இந்த கடை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கலர்லாம் பண்ணி பேர்லாம் எழுதணும், கடைக்கு பேர்லாம் வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து கடவுள் இவ்வளோ வந்து நம்ம அலைய வச்சிட்டாங்களே, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து டஸ்ட் இருக்கோ, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து மெயின் ரோடு. நான் ஆல்ரெடி இந்த இடத்த நிறைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதுக்கப்புறமா சேவியர் ஸ்கூல், பெரிய பெரிய ஷோரூம்லாம் இங்கே இருக்கும். இந்த இடம் தான் கடை கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்தான் வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒரு சில கடைகளில் இதெல்லாம் பார்த்தோம்னா 30,000 25,000 வாடகை சொல்கிறாங்க. ரோட் சைடில் நீளமாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நமக்கு சைஸும் ஓகே. ரொம்ப வந்து சிட்டியாக அந்த மெயின் ரோடாக இல்லாமல் கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2 கடை தள்ளி இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஓகே. சைட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து நமக்கு மெயினில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்லேயே பானிபூரி சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். அங்கேயே நிறைய கடை இருந்துச்சு. சரின்னு சொல்லி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். வழியில் வந்து கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து நின்றுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஆரம்பித்தேன். அந்த கடையில் வந்து பானிபூரி சாப்பிட ஃபஸ்ட்டு வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நம்ம போதும்னு சொல்கிறோமோ அப்போ வந்து எத்தனை பிளேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் 2 பிளேட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நானும் வந்து ஆசையாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பூரி வாயில் வச்ச உடனே என்ன காரம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட உடனே சொல்லிட்டேன், இது முடியாதுங்க, ஒரே பிளேட்டு வாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றலாம், அவ்வளோ வந்து காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் மட்டும் சாப்பிட்டுட்டு வழியில் வேறு ஏதாவது கடை இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேட் மட்டும் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக ஒரு பிளேட்டுக்கு வந்து 6 இல்லை 7 பூரி போல் கொடுப்பாங்க. ஒரே பிளேட்டு 2 பேரும் பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வழியில் வரும்போது பானிபூரினா கண்டிப்பாக 2 பிளேட் 3 பிளேட்லாம் சாப்பிடுவேன். அதனால் வழியில் வேறு எங்கேயாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். பார்த்தா வழியில் வேறு எங்கேயுமே பானிபூரி கடை இல்லை. இதே ஒரே பிளேட் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் ஒரு வழியாக கடை பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கடை பார்த்துட்டு வந்தது, வெயிலில் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல கடையும் கிடச்சிது. சந்தோஷம். கண்டிப்பாக வந்து நல்லபடி எல்லாம் அமையும்னு சொல்லி நம்புகிறோம். பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நாளைக்கு மறுபடியும் வர வேண்டியிருக்கும், ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.